மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. என்ன செய்திருக்கிறதே? மனுஷன் எதனாலே பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பக்கத்தில் கை பிடிச்சு கேளுங்க, நீங்க எதனால பிழைக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையினாலையா அல்லது புரோட்டானாலையா? தேவனுடைய சரீரம் வந்து புரோட்டானால பிழைக்குது, சப்பாத்தினால பிழைக்குது, பிரியாணினால பிழைக்குது, சில்லி சிக்கன் சுக்கா வறுவல்னால பிழைக்குது. எது? சரீரம். ஆனால் உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு சில்லி சிக்கனை போட முடியாதே, அவனுக்கு புரோட்டா போட முடியாதே. அவனுக்குரிய உணவைத்தான் அவனுக்கு போட முடியும். அவனுக்குரிய உணவு எது? தேவனுடைய வார்த்தை. அந்த உணவை போட்டாதான் அவன் ஆரோக்கியமாயிருப்பான், அவன் சுகமாயிருப்பான், அவன் பலனாயிருப்பான், அவன் விசுவாசமாயிருப்பான். அவன் பாருங்க ஜெயிக்கக்கூடியவனான செய்வான் இருப்பான். எத்தனை பேர் ஜெயிக்கணும் விருப்பப்படுறீங்க? ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைங்கிற அப்பத்தை என்ன செய்யணும்? ஆவி மனுஷனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். அப்ப இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். கவனிங்க, மனுஷன் வரத்தினாலே பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. மனுஷன் சொப்பனத்தினாலே பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. மனுஷன் தரிசனத்தினாலே பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. மனுஷன் தீர்க்க தரிசனத்தினாலே பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. மனுஷன் உபவாசத்தினாலே பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. மனுஷன் பலவிதமான காட்சிகள், திடீர்னு சத்தம் கேட்கிறது, அப்படியே தேவதூதன் இறங்கி வருகிறது, அப்படிப்பட்ட காரியத்தினாலே, அப்படிப்பட்ட அனுபவங்களினாலே அவன் பிழைப்பான் என்று இங்கே சொல்லவில்லை. அருமையானவர்களே கவனியுங்கள், வரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொப்பனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தரிசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவிதமான அனுபவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவைகளினாலே மனுஷன் பிழைப்பான் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து இங்கே திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறார். ஆமென். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் விளங்கல, அநேக கிறிஸ்தவ போதகர்களுக்கு தான் விளங்கல. எந்த நேரமும் பாருங்க தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம், வரோம் 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 ஓடுறது. கடைசியில் வாழ்க்கையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த வரோம் வரோம் வரோன்னு ஓடுற ஆட்களை நீங்கள் பாருங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது, குடும்பத்தில் ஒன்றுமே இருக்காது. நான் இதில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு தெரியுது பாருங்க, நான் பார்க்குறேன். வரோம் 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 தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம், அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இங்கே வரம் பெற்ற அக்கா வந்துருக்குறாங்களா, தலையில் கை வச்சு எல்லாம் டான் டூன்னு சொல்லிடுறாங்களா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அங்கே அதையும் இதாக, அப்படியே தேவதூதன் இறங்கி வந்தானா, தேவதூதனுடைய சுண்டு வரலை பார்த்தேன் நான். அவன் சுண்டு வரலை பார்த்தேன், என்ன போகுது? அப்படி ஒரு வெள்ளப்புறா பறந்து வந்ததை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். வசனத்தை விட்டுறது எங்கேயாலும் போயிடுறது, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், அதே அட்டை தரித்திரியம், அதே பீடை, அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை பார்த்து தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. கேட்டால் நாங்கள் வரோம் தரிசனம் தீர்க்க தரிசனம் அது இதுன்னு ஓடுறது, வார்த்தை விட்டுறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை திட்டமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிள்ளை வார்த்தையை விட்டுட்டு வழி விலகி போயிடவே கூடாது. வார்த்தை தான், வார்த்தையில தான் நிற்கணும். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை தான் உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு போஷாக்காக இருக்குது, உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு அது உணவாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், இந்த வார்த்தை உங்களை செழிப்பாக்கும், இந்த வார்த்தை உங்களை வெற்றி பெற வைக்கும். இந்த வார்த்தை உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உயர்த்த ஆரம்பிக்கும். ஆமென்.